கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எரேமியாவின் புத்தகம் 33:3. எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எத்தனை பேர் இந்த வசனத்தை கேட்டிருக்கிறோம்? அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போதெல்லாம் இதை என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? ஜெபம் பண்ணும்போதெல்லாம் இதை சொல்லுவோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போதெல்லாம் என்ன சொல்லுவோம்? நீங்கள் எனக்கு அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை எனக்கு அறிவிங்க ராஜா. நம்ம கேட்போம்ல, இந்த வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கி பிரச்சனை வந்தோடனே யாரை நோக்கி கூப்பிடுகிறோம்? ஃபஸ்ட்டு நம்முடைய சொந்த முயற்சியில் என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிவிட்டு கடைசியாக சொல்லுங்களேன், கடைசியாக இப்படி எடுத்துப்போமே, ஒரு ஃப்ரிட்ஜு வீட்டில் வாங்கணும், என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? கடைக்கு போய் வாங்கின்னு வந்துட்ட பிறகு என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே இதை கொடுத்ததுக்கு நன்றின்னும். ஆனால் என்ன பண்ணணும்? போகிறதுக்கு முன்னாடி இந்த பொருளை வாங்க போகிறேன், இது எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு உபயோகமாக இருக்கான்னு பார்க்குறேங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். சொல்லணுமா இல்லையா? அல்லேலூயா. அதுக்கப்புறமா தான் எங்கே போனோம்? கடைக்கு போனோம். ஆனால் நம்ம எப்படி பண்ணுறோம்? பொருளை வாங்கி முடிச்சுட்டு இதை கொடுத்ததுக்கு நன்றி, அடுத்தது இது ஆசீர்வாதமாய் இருக்கணும். ஏன் சொல்கிறோம் சொல்லுங்களேன்? அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது, சொல்லுங்களேன். கரெக்டாக இஎம்ஐ கட்டணும் ஆண்டவரே, நீங்கள் தான் அதை பொறுப்பெடுத்துக்கொள்ளணும். யாரை கடன்காரன் ஆக்கிடுறோம் சொல்லுங்களேன்? வாங்கினது யார்? நீ தான் ஐஸ் வாட்டர் குடிக்க போகிற. அவர் என்ன கட்டணும்? இஎம்ஐ கட்டணும். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கொஞ்சம் மாற்றி பார்ப்போம், ரொம்ப மாற தேவையில்ல. அல்லேலூயா. இனிமேல் ஃபஸ்ட்டு யாரை கூப்பிட போகிறோம்? அல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தாலும் முழங்கால் போட்டு நீங்கள் அரை ஹவர் ஜெபம் பண்ணுறீங்களா? இல்லை, ஏசப்பான்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு பெரிய மகிமை உண்டு. அல்லேலூயா. இயேசுவே நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு காரியத்தை துவங்குங்க, கர்த்தர் சூப்பராக முடிப்பார். அல்லேலூயா. ஏசப்பா சூப்பராக முடிப்பார். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. இதுதான் தலைப்பு, என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. அவனுக்கு எப்போ கர்த்தர் சொல்கிறாருன்னா, எரேமியா இன்னும் அவனை சிறை பிடித்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. உள்ளே எங்கே இருக்கும்போது, அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சுன்னு இருக்கும்போது என்ன கர்த்தருடைய வார்த்தை? என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அவன் இருந்தது சிறை பிடித்து வைத்திருக்கிறார் ராஜா. அல்லேலூயா. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். 32 அதை மட்டும் நான் சொல்லிடுறேன், அதோடைய பின்னணியை. 32 1-5 யாராவது குயிக்காக வாசிங்க. நேபுகாத்நேச்சாரின் 18ஆம் வருஷத்துக்கு சரியான யூதாவின் ராஜாவாகிய சித்தேக்கியா அரசாண்ட 10ஆம் வருஷத்தில் கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ யூதா ராஜாவின் அரண்மனையில் உள்ள காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்தான். ஏனென்றால் இதோ இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன், அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவின் ராஜாவாகிய சித்தேக்கியா கல்தேயருடைய கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையில் நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கப்படுவான். அவன் வாய் இவன் வாயோடே பேசும், அவன் கண்கள் இவன் கண்களை. அவன் சித்தேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான், நான் அவனை சந்திக்கும் மட்டும் அங்கே அவன் இருப்பான். நீங்கள் கல்தேயரோடே யுத்தம் பண்ணினாலும் உங்களுக்கு வாய்ப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி யூதாவின் ராஜாவாகிய சித்தேக்கியா அங்கே அவனை அடைத்து வைத்தான். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. பாபிலோனை ஆண்டு கொண்டிருந்தவர் நேபுகாத் நேச்சர். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுறாரு? எருசலேம் மக்களை சிறை பிடித்து எடுத்துகிட்டு போனோன்னு வராரு.
அந்த வார்த்தையை யார் வந்து கர்த்தர் வந்து எரேமியா கிட்ட சொல்கிறாரு. சித்தேக்கியா யாருன்னா யூதாவுடைய ராஜா. அல்லேலூயா. ஒரு ராஜா கிட்ட போயிட்டு தைரியமாக என்ன சொல்கிறான், உன்னை வந்து பாபிலோனில் பிடிச்சின்னு போயிடுவாங்க, நம்ம ஜனங்களையும் சிறை பிடித்துட்டு போயிடுவாங்க, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதை கேட்டவன் என்ன பண்ணிட்டான், சித்தேக்கியா எரேமியாவை என்ன பண்ணிட்டான், அவனுடைய வாசலில் காவலில் வச்சுட்டான், சிறையில் போட்டுட்டான். அல்லேலூயா. இவன் சொன்னது என்னது, கர்த்தர் சொன்ன வார்த்தையை யார்கிட்ட சொல்கிறான், ராஜா கிட்ட சொல்கிறான். அப்பா நம்ம கண்ட்ரியில் இருக்கிற எல்லாரையும் பிடிச்சின்னு பாபிலோன் போயிடுவாங்க, உன்னையும் பாபிலோனுக்கு பிடிச்சின்னு போயிடுவாங்கன்றாங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட சித்தேக்கியாவுக்கு என்ன தோணல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கல. எதை பண்ணால், தீர்க்கதரிசியை கூப்பிட்டு காவலில் வச்சுட்டான். 1 வருஷம் காவல் அவருக்கு. அல்லேலூயா. 1 வருஷத்துக்கு மேலே காவலில் இருக்கார். இந்த காவலில் இருக்கும்போது தான் கர்த்தருடைய வார்த்தை 2வது தரம் என்ன வருது, என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. என்ன ராஜா என்ன பண்ணியிருக்கான், இப்போது எரேமியாவை சிறையில் வச்சுருக்கிறான். அவனுடைய வீட்டு வாசலில், அந்த அரண்மனை வாசலில் சிறையில் வைத்திருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கி யார் யாரெல்லாம் சிறையில் இருக்கிறீங்களோ கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அல்லேலூயா. அவன் எந்த தப்புமே பண்ணல. எரேமியா எதனா தப்பு பண்ணானா, கர்த்தர் சொன்னதை ராஜா கிட்ட சொல்லிட்டான். அல்லேலூயா. பாபிலோனுக்கு அடிமையாக நீ போயிடுவ. நம்ம கண்ட்ரியில் இருக்கிற எருசலேமில் இருக்க எல்லா யூதர்களையும் யார் எடுத்துகிட்டு போயிடுவா, நேபுகாத்நேசர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். இந்த தான் சொன்னான். சொன்னதுக்கு என்ன ஆயிடுச்சு, இவரை பிடிச்சி வச்சுட்டாங்க. அல்லேலூயா. பிடிச்சி வைக்கும்போது தான் கர்த்தருடைய வார்த்தை வருது. அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு நெருக்கம் வருதோ கர்த்தருடைய வார்த்தை வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக சொல்ல முடியும், நெருக்கம் வரும்போது அவருடைய வார்த்தை கூடவே வரும். ஆமென். ஏன்னா அப்போ தான் அவர் உயிருள்ளவர்னு நீங்கள் விசுவாசிப்பீங்க. அல்லேலூயா. நெருக்கத்தில் இருக்கிறான், கர்த்தருடைய வார்த்தை அவங்ககிட்ட வருது, என்னை நோக்கி கூப்பிடுப்பா, நீ அறியவும் மாட்ட, உனக்கு எட்டாதது, ஆனால் நான் உனக்கு பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா பாபிலோன் கண்டிப்பாக நேபுகாத்நேசர் என்ன முடிவு பண்ணிட்டான், இவங்கள பிடிச்சிட்டு போனோன்னு ஒரு முடிவோடு தான் இருக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் எரேமியாவோட பேசுகிறார். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எத்தனை நெருக்கங்கள் மத்தியில், எத்தனை சிறைப்பிடிப்புகள் மத்தியில் இருந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. நம்முடைய நெருக்கமான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில் யாரை நோக்கி கூப்பிடணும், யாரை நோக்கி கூப்பிடணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். மனுஷன்லாம் 2வது தாங்க, எல்லாருமே 2வது தான். ஃபஸ்ட்டு யாரை நோக்கி கூப்பிடணும், முழங்கால் போடிட்டு அவருக்கு நேராய். அல்லேலூயா. அதனால தான் 2வது வார்த்தை அவனுக்கு நேராக வருது, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு நான் உத்தரவு கொடுப்பேன். எவன் சிறப்பிடித்தாலும் நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அல்லேலூயா. ஆனால் சித்தேக்கியாவுக்கு கொஞ்சம் கூட ஞானம் இல்லை பாருங்களேன். ஆகாபை பற்றி பார்த்துருக்குறோம். ஆகாபு அவனுடைய காரியங்கள், அரசின் தவறுகளை எலியா வந்து என்ன சொல்கிறான், எடுத்து சொல்கிறான், மனம் திரும்புன்றான், இல்லைன்னா உன் சந்ததியே அழிக்கப்படும்ன்றான். ஆனால் அவன் வந்து என்ன சொன்னான், ஆகாப் அந்த இடத்துல தாழ்த்திட்டான், தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். அங்கே காரியங்கள் மாறுதலாக முடிஞ்சு. அந்த காரியங்கள்லாம் யாருக்கு தெரியும், எரேமியாவுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சு என்ன பண்ணான், தன்னை தாழ்த்தலை. இவன் வந்து என்ன சொல்கிறான், நம்மளை பிடிச்சின்னு போவாங்கன்னு சொல்லும் போதும் தன்னை தாழ்த்தலை. என்ன பண்ணான், இவனை துன்புறுத்த ஆரம்பித்தான். அல்லேலூயா. சில இடத்துல துன்புறுத்தல் வரும், ரொம்ப சந்தோஷமாக இருங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இருக்கும். அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் உங்களை சிறை பிடிக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை வரும். அல்லேலூயா. அவர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். பக்கத்தில் தட்டி சொல்ல, பயப்படாத, அடிமையாக இருக்கியா, பயப்படாத, கர்த்தர் உன்னோடு பேசுவார். அல்லேலூயா. உன்னை விடுவிக்க அவர் வருவார். அதான் நான் வர்ஷிப்பில் நம்ம பாடினோம், உனக்கு வார்த்தை அவர் தருவார். அல்லேலூயா. உன்னை விடுதலை பண்ண அவர் வருவார். ஆமென். எரேமியாவை பிடிச்சி அவன் உள்ளே போடும்போது கர்த்தருடைய வார்த்தை தான் வருது. என்ன சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. இன்றைக்கி பிரச்சனையே நம்ம அவரை நோக்கி கூப்பிடுதில்லை, கடைசியாக தான் அவரை வைத்திருக்கிறோம். நம்மளுடைய எல்லா முயற்சி எல்லாமே பண்ணிவிட்டு கடைசி பேலன்ஸில் என்ன பண்ணுறோம், அவர்கிட்ட போய் உம்முடைய சித்தத்திற்கு எப்போனா நம்ம உயிர் போகும்போது தான் கொடுப்போம். அல்லேலூயா.
ஏன்னா எல்லாமே நம்ம ட்ரை பண்ணுறோம். இல்லை, இன்றைக்கி முதலாவது அவர் கொடுத்துட போகிறோம். அல்லேலூயா. உம்முடைய கரத்தில் நான் ஒப்படைச்சிடுறேன், நீங்கள் நடத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். எரேமியா 11:1 வாசிங்க. என்னன்னா, இந்த வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு அறிவிப்பேன்னு சொல்கிறார். இந்த 2 விஷயம் நடக்கணும்னா நம்ம ஒரு 2 விஷயம் பண்ணணும். அல்லேலூயா. அதுக்கு அந்த வசனத்தை எடுப்போம். கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீங்கள் கேட்டு யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் சொல்ல வேண்டிய உடன்படிக்கையின் வார்த்தைகள் ஆவன. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. அப்போது கர்த்தர் உங்ககிட்ட பேசணும், இயேசு உங்ககிட்ட பேசணுன்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்கணும்? அவர் சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அவர் சத்தத்தை கேளு. உன் ஃபோனில் எல்லா சத்தத்தையும் கேட்டுன்னு இருக்கிற, எந்த சத்தத்தை கேட்கணும்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா. காலையில் ஃபோன் எடுத்தால் அது போயினே இருக்குது, நைட்டு வரைக்கும் போகுது. அல்லேலூயா. அந்த ஃபோன் ஸ்க்ரீனுக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கையே போதா இல்லைங்களாங்க? ஏன் எல்லாம் திருன்னு பார்க்குறீங்க? இப்போ எல்லா சவுண்டையும் கேட்டுக்கினே இருந்தீங்கன்னா அவர் சவுண்டு கேட்குமா? யாரெல்லாம் தேட்டருக்கு போயிருக்கீங்க? உண்மையாக சொல்லுங்கள். நீங்கள் தேட்டருக்கு போனால் தப்புன்னெலாம் சொல்லுங்கள். தேட்டருக்கு போயிருக்கிறோம், எல்லாருமே போயிருக்கிறோம். ஒரு சிறுவர்கள் மூவி பார்ப்போம், ஏதோ ஒன்று பார்த்துருப்போம், போயிருக்கிறோம்ல. அந்த நேரத்தில் ஃபோன் அடித்தா சவுண்டு கேட்குமா? சரி, அப்படியே கேட்டுச்சு, எடுத்து உங்களால் பேச முடியுமா? ஏன்? இந்த சத்தத்தோடு அந்த சத்தம் அதிகமாகுது. அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியாத காரணம் அதுதான். அல்லேலூயா. உலக சத்தம்லாம் எப்படி இருக்குது நம்மளுக்கு? சொல்லுங்களேன், பலமாகுது. அல்லேலூயா. அந்த சத்தம் வரும்போது சப்போஸ் அவர் தான் பேசுகிறா தெரிஞ்சாலும் நம்மளால் பேச முடிய நிலைமையில் இல்லை. அல்லேலூயா. ஆனால் எரேமியாவுக்கு அவர் நேரடியாக சொல்கிறாரு, அல்லேலூயா, உன்னை அவன் காவலில் வைத்திருக்கிறான், பரவாயில்ல, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு நான் உத்தரவு கொடுப்பேன். அவன் கொடுக்குறான சித்தேக்கியா உனக்கு உத்தரவு கொடுக்குறானோ இல்லையோ, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. முதலாவது அவருடைய சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா. எரேமியா என்ன சத்தத்தை கேட்டாங்க? கரெக்டாக சொல்லுங்கள். அந்த 1வது வசனத்திலே 33-32 சொல்லியிருப்பாங்க. 1லேருந்து நீங்கள் வாசிக்கும் போது இந்த வார்த்தையை நேராக சத்தத்தை கேட்டவனே யார்கிட்ட போய் சொல்லிடுறான்? ராஜா கிட்ட. அப்போ அந்த சத்தம் அவனுக்கு கேட்கலன்னா அதை சொல்லியிருப்பானா? சித்தேக்கியாவை பாபிலோன் அடிமைப்படுத்துகிற சவுண்டு யாருக்கு கேட்டுடுச்சு? எரேமியா கேட்டுடுச்சு. கர்த்தர் சொன்ன வார்த்தை அவன் செவிகளில் விழுந்துடுச்சு. அல்லேலூயா. விழுந்ததுன்னு காரணமாக தான் என்ன போய் பண்ணுறான்? அங்கே போய் சொல்கிறான். ஒரு வேளை அவனுக்கு காதில் விழலைன்னா சொல்லியிருக்க மாட்டான். அல்லேலூயா. அவனுடைய காது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற காதாக இருந்தது. அல்லேலூயா. அதனால தான் அந்த வார்த்தை அவனுக்கு புறப்பட்டு வந்தது, என்னை நோக்கி கூப்பிடு. இன்றைக்கி நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது கர்த்தர் உங்கள்கிட்ட பேசாத காரணம் அவர் சத்தத்தை உங்களால் கேட்க முடியல. வேறு ஏதோ ஒரு சவுண்டு உங்களை தடுத்துக்கினே இருக்குது. அல்லேலூயா. இந்த காது டாக்டர்கிட்ட போனால் சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய உருண்டை உள்ள, அதை எடுத்து பாருங்கள். சொல்லியிருக்காங்களா இல்லையா? போனவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆமென். காது வலின்னா உள்ளே போனால் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் பஞ்சை போட்டு மூடி வச்சுக்கிறீங்க, இப்போ பாருங்கள் சவுண்டு கேட்கணுவாங்க. அல்லேலூயா. அவருடைய சவுண்டு கேட்கணும். அவர் காதை படைச்சது எதுக்காக? அவர் பேச. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லுங்களேன்? அதில் ஹெட்ஃபோன்லாம் வாங்கி கண்டினியூஸாக தூங்கும்போது கூட கேட்டுன்னு தான் தூங்குகிறோம். இல்லை, பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அவருடைய சத்தத்தை கேள், அவருடைய சத்தத்தை கேள். அவர் எப்பயாவது ஒரு வாட்டி தான் பேசுவார். எங்கள் ஏசப்பா சும்மா உன்கிட்ட நோண்டிக்கினே இருக்க மாட்டார். அல்லேலூயா. கரெக்டான நேரத்தில் பேசுவார். விட்டுட்டின்னா அவள் தான் போயினேருவார். அல்லேலூயா. அவர் பேசும்போது நீ கரெக்டாக கேட்டுடணும். அல்லேலூயா. தீர்க்க தரிசிக்கிட்டெல்லாம் கரெக்டான நேரத்தில் சொல்லுவார். அவங்க என்ன பண்ணுவாங்க? தீர்க்க தரிசனத்தை மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அந்த கேட்குற நேரத்தை விட்டுட்டா என்ன ஆகிடும்?
அதிகாலையில் என்னை தேடுன்னு எதுக்கு சொல்கிறாரு? பேசுறதுக்கு தான். அல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடு, என்னை கண்டடைவ. ஆமென். நீ தூங்கி ஏஞ்சி 11-12 மணிக்கு போயிட்டு தேடினா கண்டடைய மாட்ட. ஆமென். இப்போ உண்மையாக சொல்லுங்கள் எல்லாரும், ஏசப்பா சொல்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில் செய்கிறோமா? சொல்லுங்களேன். நிறைய பேர் தலையை குனிஞ்சிக்கிறீங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. அந்த 32 திருப்பியும் வாசித்து பார்த்தீங்கன்னா 32 கர்த்தர் வந்து சொல்லுவார் மக்கள்கிட்ட, இவனை சிறைப்பிடித்து வைக்கும்போது சொல்லுவார், இந்த தேசத்தை நீங்கள் வாங்குங்க. எந்த தேசம்னா அவங்க இருக்கிற எருசலேம் தேசத்தை கிரயத்துக்கு வாங்க சொல்லுவார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம ஊருக்கு வெளியிலையும் எதிரிங்க படை இருக்குது, உள்ளுக்குள்ளேயும் படை இருக்குது. இந்த லேண்டை நம்ம வாங்குவோமா? சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தை ஏற்கனவே புறப்பட்டு வந்துடுச்சு. நீங்கள் எங்கே போக போகிறீங்க அடிமையாக? இந்த இடத்த நம்ம வாங்குவோமா? சொல்லுங்கள். வாங்குவோமா வாங்க மாட்டோமா? வாங்க மாட்டோம். யாருமே வாங்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் எரேமியா காரியம், நீ எந்த லேண்டை வாங்கியிருக்கிற? இப்போது எதிரிகள் சூழ்ந்திருக்கிற ஒரு லேண்டை வாங்கியிருக்கிற. அப்போ தான் கர்த்தருடைய வார்த்தை ஃபஸ்ட்டு வார்த்தை அதுதான். என்ன வருது? என்னாலே செய்யக்கூடாத காரியம், அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. அல்லேலூயா. அவருடைய சத்தத்திற்கு கவனமாக கீழ்ப்படியணும். அல்லேலூயா. சத்தத்தை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது, அவர் கற்பனையின்படி கேட்டு செய்யணும். அல்லேலூயா. கற்பனையை கேட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா நடக்காது. வாரம் வாரம் செய்தி கேட்குறோம், அவருடைய சத்தம் உங்களுக்கு நேராக புறப்பட்டு வருது, அதை செய்யணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். செய்யணும். அதன்படி செய்யணும். அல்லேலூயா. சில வார்த்தைகள் உங்களை தொட்டு இருக்கணும்னா அதை கண்டிப்பாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும். அல்லேலூயா. அத்தனை மக்களும் அந்த லேண்டை வாங்கலை. யார் வாங்கினா? எரேமியா. அங்கே இருப்போமா இருக்க மாட்டோமான்லாம் அவனுக்கு செகண்ட் தாட்டே இல்லை. கர்த்தர் சொல்லிட்டாரு, வாங்கிட்டான். விலைக்கிரயமாக எத்தனையோ காசை கொடுத்து வாங்கியிருப்பான். அல்லேலூயா. இதன் மூலம் அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, எரேமியா இந்த தேசத்தில் லேண்டை வாங்கினா கண்டிப்பாக கர்த்தர் திரும்பியும் கொண்டு வருவார். அல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசத்தோடு அவர் கற்பித்த கட்டளைகளை அவன் கடைபிடித்தான். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரர் 50:15 சொல்கிறான், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்தில். ஆனால் இன்றைக்கி பிரச்சனையே என்னென்னா, ஆபத்தில் மட்டும்தான் கூப்பிடுறோம், சத்தத்தையும் கேட்குறதில்ல. சொல்லுங்களேன். கற்பனையும் நடக்கிறதில்ல. அப்போ எப்படின்னா ஆபத்தில் அவர் உதவ மாட்டார். நிறைய வசனங்கள் வந்து எதிர்விதமாக இருக்கும். நீ என்னை கூப்பிட்ட நான் உன்னை கேட்க மாட்டேன்னு சொல்லுவார் நிறைய இடத்துல. ஏன்னா சத்தத்தை கேட்க வேண்டியதப்பெல்லாம் கேட்கல, பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணலை. ஆனால் ஆபத்தில் வந்து என்ன சொல்கிறோம்? கூப்பிடுறோம். அல்லேலூயா. அதனால தான் இதில் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிழ்விப்பார். 91:15 படிக்கிறோம், அவர் என்னை நோக்கி கூப்பிடுவார், நான் அவனுக்கு மறு உத்தரவு ஆபத்தின் நாளில் அவனே. தாவீதுக்கு எழுதி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணுவார்னா, அவர் சத்தத்தை கேட்டுட்டு அவருடைய கற்பனையின்படி செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு இப்படி எடுத்துங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் லைஃப்லேயோ உங்கள் ஃப்ரெண்டுலேயோ உங்கள் சொந்தக்காரங்க யாருன்னா ஒருத்தரை செலக்ட் பண்ணிங்க, உங்களுடைய சத்தத்துக்கு கரெக்டாக கேட்டுருவாங்க. நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் கடைப்பிடிப்பாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களா? உண்மையாக சொல்லுங்கள். என்ன வேணால் பண்ணுவோம், கரெக்டுங்களா?
நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்பாங்க, நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் செய்வாங்க. அவங்க வாழ்க்கை ஃபுல்லானா அவங்களுக்கு ஆபத்துனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஓடி நம்ம மண்ணில் உருவாக்கின நமக்கே அவ்வளோ ஒரு திராணி இருக்குன்னா அவர் சகலத்தையும் படைத்தவர். அல்லேலூயா. அவருடைய சத்தத்திற்கும் அவருடைய கற்பனைக்கும் கீழ்ப்படியும் போது எல்லாவற்றையும் மாற்றும். அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து எனப்படுத்த. 145:18 வாசிக்கிறேன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் பக்கத்திலே இருக்கிறார். ஆனால் உண்மையாக கூப்பிடணும். அல்லேலூயா. ஏதோ அப்படின்லாம் இல்லை. அல்லேலூயா. 109:28 வாசிக்கிறோம், தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவரோ 109:28 107:28. அல்லேலூயா. அப்பொழுது தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை விலக்கி விடுவிக்கிறார். ஏன்னா யார் யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் கர்த்தர் பண்ணுவார்னா, அவருடைய சத்தத்தையும் அவருடைய கற்பனையின்படி செய்ய தவறாமல் இருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், சத்தத்தை கேளு, அவருடைய கற்பனையின்படி மட்டும் செய், அவர் சொல்கிறத மட்டும்தான் செய்யணும். எக்ஸ்ட்ரா செஞ்சால் அவர் வரமாட்டார். அல்லேலூயா. அப்போ ஆபத்தில் நீ கூக்குரல் போடுவ. நிறைய வசனம் இருக்குது. ஆபத்தில் அவங்க என்னை நோக்கி கூப்பிட்டாங்க, அவங்கள நான் செவி கொடுக்க மாட்டேன், அவங்கள புறக்கணித்திரும், நிறைய வசனம் இருக்குது. அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கவனமாக கேட்கணும். எரேமியா என்ன சொன்னால், சிக்கேத்தியா கிட்ட பாபிலோனில் உன்னை அடிமையாக கொண்டு போயிடுவேன்ட்டு. ஆனால் ரெண்டாவது வார்த்தை எசேக்கியா என்ன சொல்கிறான்? எரேமியா சொல்கிறான், நீ பாபிலோனுக்கு உன்னை சிறைப்பிடிச்சுன்னு போயிடுவாங்கன்னு சிக்கேத்தியாவை சொல்கிறான். ஆனால் எசேக்கியா சொல்கிறான், பாபிலோனை நீ காண மாட்டேன்றான். 2 பேருக்கு 2 தீர்க்க தரிசனம் வருது. ஆனால் ரெண்டுத்தையும் கர்த்தர் ஒன்றா ப்ரூவ் பண்ணுறாரு. எப்படி சொல்லுங்கள்? சித்தேக்கியாவை குருடாக்கிறார். என்ன பண்ணிட்டாரு? தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. எரேமியா கிட்ட என்ன சொன்னார்? நீ அங்கே பாபிலோனுக்கு உன்னை அடிமையாக தூக்கின்னு போயிடுவான் நேபுகாத்நேச்சர், நீயும் ராஜா தான், உன்னை தூக்கின்னு போயிடுவான்றான். ஆனால் எசேக்கியா ராஜா கிட்ட, எசேக்கியா தீர்க்கதரிசிக்கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, அவன் அதை பார்க்க மாட்டான்றாரு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? திரும்பி அவன் போக மாட்டான்னு நினச்சிக்கிறான். ஆனால் அங்கே போகிறான். போகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் கண்ணை குருடாக்கிறார். அல்லேலூயா. எரேமியாக்கு எதிரினாய் நின்றவன் யார்? சித்தேக்கியா. கர்த்தர் அவனை அந்த தேசத்தை பார்க்காத லெவலுக்கு கண்ணை குருடாக்கி போட்டார். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கவனமாக கேட்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அவர் சத்தத்தை கவனமாக கேட்கணும். அவர் சத்தத்தை கவனமாக கேட்கணும். அவர் சொல்கிறத மட்டும்தான் செய்யணும். அல்லேலூயா. யோவான் யோசுவா 5:6 நம்ம வாசித்தோம் லாஸ்ட் வீக்கு. அவங்க சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியாமல் போனாங்க. 40 வருஷம் சுத்த விட்டார். எத்தனை வருஷம் உள்ளே போயிருக்கணும்? எனக்கு தெரிஞ்சு 5-6 மாதத்தில் உள்ளே போயிருக்கணும். 1 மாதத்தில் கூட உள்ளே போயிருக்கலாம். பக்கத்தில் போயிட்டாங்க. அல்லேலூயா. பக்கத்தில் எட்டி பார்த்தா, மலையில் ஏறி எட்டி பார்த்தா கானான் தேசம். அல்லேலூயா. சத்தத்தை சரியாக கேட்கல. அல்லேலூயா. அதனால தான் இந்த எரேமியா 11 நம்ம வாசிக்கிறோம், அந்த என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடி எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாக இருப்பீங்கள், நான் உங்கள் தேவன். அதெல்லாத்தையும் நீங்கள் வாசித்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 11 வாசிங்க. இதுக்கு நடுவில் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பாகாலியம் இதெல்லாம் வணங்குறாங்க. அப்போது போதும் அவர்களுக்கு நான் இப்போ நம்ம யோசித்து பார்ப்போம். இப்போ நம்ம அவரை நோக்கி கூப்பிடுறோம், சில நேரத்தில் ரிசல்ட் வரலன்னா யார்கிட்ட பிரச்சனை இருக்குது? தகப்பன்கிட்டயா மகன்கிட்டயா? சொல்லுங்கள், நம்மக்கிட்ட. ஏன்னா தகப்பன் பேசும்போதெல்லாம் சொல்லுங்கள், இப்போ நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பையன் பேச்சே கேட்கல, ஆபத்தில் கூப்பிடும்போது என்ன பண்ணுவோம்? சொல்லுங்கள், சில நேரத்தில் ஓடி போய் நிற்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் அங்கே சொல்லியிருக்காரு, அவர்கள் தங்கள் ஆபத்தின் நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்தில் நான் அவர்களுக்கு
கேளாதிருப்பேன். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கவனமாக கேட்கணும், கற்பனையின்படி நடக்கணும். எரேமியா இருந்தது எங்கே? 1 வருஷமாக காவலில் வைத்திருந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்தான். எங்கேருந்து செய்கிறான்? காவல் பிடியில் இருக்கிறான். காவல் பிடியில் இருக்கும்போது நம்ம என்னத்துக்குங்க போய் ஒரு லேண்டை வாங்க போகிறோம்? இந்த தேசத்தில் நம்ம இருக்க மாட்டோம், நல்லா தெரியும். ஆனால் கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தை, அல்லேலூயா, அவர் சொன்ன ஒரே வார்த்தை, அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல, விலைக்கிரயத்துக்கு வாங்கினான். அதுக்கு பின்னாடி நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. அதனால தான் 2வது முறை கர்த்தர் வந்து பேசுகிறார். ஃபஸ்ட்டு என்ன சொல்லார்? என்னால் செய்ய முடியாத அதிசயமாக காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்குறார். 2வது வந்து பேசுகிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு நான் உத்தரவு கொடுப்பேன். யார் உத்தரவு கொடுக்குறாங்களோ இல்லை, இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, அவங்க சொல்லிட்டா இதை செஞ்சால், யார் சொன்னாலும் செய்யாதீங்க. அல்லேலூயா. எல்லார் மேலேயும் மரியாதை வேணும், ஆனால் யாருக்கும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் கடைப்பிடிக்கிறேன். யாருக்கும் பயப்படக்கூடாது, ஆனால் எல்லார் மேலேயும் மரியாதை இருக்கணும். அல்லேலூயா. பயம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் இருக்கணும், பயம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. மரியாதையும் கீழ்ப்படிதலும் இருக்கலாம், ஆனால் பயம் இருக்கக்கூடாது. அவன் கர்த்தருக்கு தான் பயந்தான். யார் மேலே பயம் இருக்கணும்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவனே பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை பொழுப்பான். அவன் செய்வதெல்லாம் அப்படியே அவன் சந்ததியை பற்றி சொல்லுவாங்க. யாருக்கு பயப்படணும்? இன்றைக்கி பிரச்சனையே என்னென்னா, நம்ம மற்றவங்களுக்கு பயப்படுறோம். பயப்படவே கூடாது. அல்லேலூயா. அவருக்கு மட்டும்தான் பயப்படணும். அல்லேலூயா. எல்லார் மேலே மரியாதை வைத்திருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும். அல்லேலூயா. இவன் யாருக்குமே பயப்படல. ராஜா கிட்ட போய் சொல்லணுன்னா போய் சொல்லிட்டான், உன்னை பிடிச்சின்னு போயிடுவாங்கடா, ரெடியாக இருன்னு. சித்தி கேட்க அவ்வளோ கோவம். 10 வருஷம் ஆண்டுன்னு இருக்கான் ஒரு லேண்டை, ராஜாவாக இருக்கிறான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை தைரியமாய் போய் சொன்னான். கர்த்தர் இந்த காலை வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு யார் உத்தரவு கொடுக்குறாங்கன்னு பார்க்காது, அவர் உனக்கு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. அவனை குருடாக்கி போட்டார். யாரை? சித்தேக்கியாவை குருடாக்கி போட்டார். அல்லேலூயா. இவன் போய் அவன்கிட்ட போராடவே இல்லை. ஆக்சுவலாக எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்தீங்கன்னா அழுகையின் தீர்க்கதரிசின்னு இருக்கும். எப்போவுமே அழுதுன்னு தான் இருப்பான். அல்லேலூயா. மக்களுக்காக, தேசத்துக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக அழுதுகினே இருப்பான். கர்த்தர் சொன்னதுக்காக கல்யாணம் கூட பண்ணலாம் அவன். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டவன் அவன். அல்லேலூயா. எரேமியாவை பற்றி நிறைய பேசலாம். அவர் கற்பித்த கட்டளைகளை மட்டும்தான் செய்வான். அவன் இறக்குற வரைக்கும் கரெக்டாக கர்த்தர் சொன்னதை மட்டும்தான் செய்தான். இன்றைக்கி நம்ம நோக்கி கூப்பிடும்போது நமக்கு பதில் வரல, உத்தரவு வரலன்னா என்னன்னா, அவர் சத்தத்தை நம்ம கேட்கல. அவர் சொல்கிற கற்பனைகளை எதுவுமே செய்யலை. கேளாதிருப்பேன்றார். அந்த இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 11ஆம் அதிகாரம் முழுதும் வாசித்து பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிடுவார் எரேமியா வைத்து. ஆனால் அந்த ஜனங்க யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் ஆபத்தில் வந்து கர்த்தர்கிட்ட சொல்லுங்களேன், லோன் எடுக்காதானே நம்ம எடுத்துருவோம். அப்புறம் என்ன ஆகும்? கர்த்தர் கிரியை செய்யணும் இல்லை, உன்னுடைய தேவைகளுக்கு மட்டும் பாரு. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அவருக்கு தெரியும். எந்த துணைவி, எந்த மனைவி வேணுமோ அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் காட்டுற வழியில் நடக்கணும். அவர் காட்டாத வழியில் போயிட்டோன்னா என்ன ஆகும்னா, குருடாக தான் போயிடுவோம். அல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் கர்த்தர் சொல்கிறாரோ அதை செய்திருங்க. அல்லேலூயா. சித்தேக்கியாக்கு அவன் சொன்னான், இவன் கம்முன்னு கேட்டு இருந்திருக்கலாம். ஆகாப் தாழ்த்துனான். அந்த அழிவிலிருந்து கர்த்தர் ஆகாப்பை விடுவித்தார். அல்லேலூயா. ஆனால் இங்கே என்ன பண்ணான் இவன்? நீ ஏன் என்கிட்ட பேசுறியா? இன்றைக்கி அதான் கோவமே வருது. நீ யார் எனக்கு? பக்கத்தில் தட்டி சொன்ன, நீ யார் எனக்கு? கோவம் வருது பாருங்களேன். அல்லேலூயா. நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு? தூக்கி உள்ளே போடுறான் அவனை. ஏன்னா என்ன இருக்குது இவனுக்கு? பவரு. இனி நம்ம யார்கிட்ட பவர் காட்டுவோம் சொல்லுங்கள்? நம்ம மேலே இருக்கவங்ககிட்ட காட்ட முடியுமா? நம்ம கீழே இருக்கவங்ககிட்ட தைரியமாக காட்டுவோம். நம்மளோட ஒரு ஸ்டெப்பு கீழே இருந்தால் காட்டிடுவோம். இல்லை, தன்னை தாழ்த்துறவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. தன்னை தாழ்த்துறவன்
உயர்த்தப்படுவான். அல்லேலூயா.